இந்த வீட்டுக்கு நீ வந்த புதுசுல உன்னை சரியா புரிஞ்சுக்காம நானே உனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். சூர்யா உன்னை ஏத்த கூடாதுன்னு சொல்லி சொல்லி அவனை உன்கிட்ட நெருங்க விடாம உங்க சந்தோஷத்தை நான் கெடுத்துட்டேன் மகா. உன்ன மாதிரி ஒருத்தி மருமகளா ஏத்துக்காம நான் பண்ண கொடுமைக்காக தான் இந்த குடும்பமே நிறைய கஷ்டத்தை அனுபவி. ஒண்ணு மட்டும் இல்லாம உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே நான் நிறைய அவமானப்படுத்திருக்கேன். ஆனா நீ ரொம்ப கிரேட் மகா. நான் பண்ண எதையும் மனசுல வச்சுக்காம இத உன்னோட குடும்பமா நினைச்சு நீ நல்லதை மட்டும் தான் பண்ணிருக்க. இந்த விஷயத்தை எல்லாம் நான் இப்ப பேசாம வேற எப்ப பேசுவேன் மகா? இந்த வீட்டுல நான் ராணியா கம்பீரத்தோட மட்டுமே இருந்தவ. ஆனா உன்னோட உண்மையான பாசத்தாலையும் அன்பாலையும் நீ என்ன மாத்திட்ட மகா. அதனாலதான் நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணுங்கிற என்னோட ஆசைய இந்த பூங்கொத்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்து வெளிப்படுத்தின. நீயும் சூர்யாவும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இந்த வீடு நிறைய குழந்தைங்களை பெத்து போடும். பழச எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டேன். நீ உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. நடந்தது எல்லாத்தையும் மறந்துற. இனி எப்பவும் உன் மனசுல சந்தோஷம் மட்டும் தான் இருக்கணும். ரொம்ப தான் ஃபீல் பண்றாங்க. இவ குலதெய்வமா, கடவுள் அனுப்புன தேவதையா? நடுராத்திரியில தூங்காம இந்த கொடுமையெல்லாம் பாக்கணுங்கிறது என் தலை எழுத்து. என்னமா ஆச்சு? டேய், அத நான் கேட்கணும். உனக்கு என்னடா ஆச்சு? ஐயோ, அந்த கொடுமை என்னால சொல்ல முடியலமா. ஒரு நிமிஷம் கோவப்பட்டதுக்கு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா இருக்கும் போலமா. ஐயோ முடியலமா. டேய், டாக்டருக்கு போன் பண்ணி மருந்தாவது ஏதாவது வாங்கி சாப்பிட வேண்டியது தானடா? கேட்டம்மா, அவ்வளவு மாத்திரை போட்டதுக்கு இந்த மருந்து வேலை செய்யாதா? ஐயோ, இப்ப என்னடா பண்றது? அம்மா வலிக்குதுமா. என்னடா பண்ணுது? அடிவேறு கலக்குதுமா. ஐயோ, அங்க பாருடா, இங்க என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க பாரு. அவங்கள விடு. ஐயோ எனக்கு வயித்த கலக்குதுமா. டேய், இருமா வரேன். என்னடா கௌதம், நாம தான் அடுத்தது, சீக்கிரமா வா. ஐயோ, இவனை வேற இன்னும் காணமே. சித்தி, அடுத்து நீங்க தானே போகணும். கௌதம் இங்க. அது ஒரு முக்கியமான வேலையா போயிருக்க, வந்துருமா? சித்தி, இப்ப என்ன முக்கியமான வேலை? நான் தான் உங்ககிட்ட தெளிவா சொன்னேன்ல, தாத்தா பாட்டிக்கு அப்புறம் நீங்க தான் போகணும்னு சொல்லி. அது எனக்கு